வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. பிரசாந்த் ஹாஸ்பிட்டலோட நியூரோ சர்ஜன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் டே ஆன இன்னைக்கு நம்ம பிரெயின் கேன்சர் அண்ட் பிரெயின் டியூமர் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். ஸோ நேற்று நம்ம ஸ்ட்ரோக் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு பிரெயின் டியூமர் இது ரொம்ப காமனான ஒரு டேர்ம், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டேர்ம் தான். பட் அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தெரியாது. ஸோ பிரெயின் டியூமர் எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது? பிரெயின் டியூமர் மூளை கட்டி அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று கேன்சரஸ் டியூமர், நான் கேன்சர் டியூமர். அதாவது புற்றுநோய் கட்டி, புற்றுநோய் அல்லாத கட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம நான் கேன்சரஸ் பார்த்துக்கலாம். நான் கேன்சரஸ் டியூமர் அப்படிங்கிறது மூளையோட சுற்றி இருக்க சவ்வு, மூளையில் இருக்கிற நரம்பு, மூளைக்குள்ள இந்த மாதிரி இடங்களில் புற்றுநோய் இல்லாமல் நான் கேன்சரஸ் கட்டிங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூளையோட உரையிலிருந்து மெனிஞ்சியோமான்னு சொல்லுவோம், ஷுவானோமா, அந்த மூளையில் இருக்கிற அந்த நரம்புலேருந்து வர்றது, இது மாதிரி சில இடங்களில் கேன்சர் இல்லாத கட்டிகள் வரும். ஸோ அந்த மாதிரியான கட்டிகள் வரும்பொழுது அதுக்கு நான் கேன்சர் அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ப்ராப்ளங்கள், அதோட பாதிப்புகள் கம்மியாக இருக்கும், லைஃபோட லாங்கிவிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ இது நான் கேன்சர் டியூமர் சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த டியூமர் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது டாக்டர்? அது இதெல்லாமே காரணங்கள், அடிப்படை காரணங்கள் அப்படிங்கிறது ஜீன் கரு உருவாகும் போது அந்த ஜீனில் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம், மியூட்டேஷன் அந்த மாதிரி இடங்கள் வரும்போது அது என்கோட் ஆகிடும். அது வளர்ச்சி வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது வெளியே வரும். ஸோ எந்த இடத்துல அந்த கட்டி வளருதோ அது அந்த பக்கத்துக்கு மூளையில் பாதிப்பு ஏற்படுவதை பற்றி நமக்கு தெரியும். இப்போ அது மூளையில் தலைவலியாகவோ இல்லை வலிப்பு அந்த மாதிரியாகவோ, சில சமயங்களில் பிட்யூட்டரி கிளாண்ட் அந்த மாதிரியான நாளமில்லா சுரப்பிகள்லாம் இருக்குது. அதுலேருந்து வரும்பொழுது நாளமில்லா சுரப்பியோட பாதிப்புகள் வெளியே வரும். வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது, அவங்களுக்கு அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் கம்மியாக இருக்கிறது, இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான காரணங்கள் அது எந்த இடத்துல இருந்து அந்த கட்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரியான பாதிப்புகள் மூளையில் கொடுக்கும். ஓகே. இப்போ ஹெட் இன்ஜுரிஸ்னால இப்போ நம்ம ஹெட் இன்ஜுரிஸ் பற்றி செகண்ட் எபிசோடில் பேசணும். அதனால பிரெயின் டியூமர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள்? ஹெட் இன்ஜுரினால பிரெயின் டியூமர் ரொம்ப 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 காரணங்கள் கம்மி. ஒரு சில கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது பெரும்பாலும் புற்றுநோய் அல்லாத கட்டிகளாக தான் வருமே ஒழிய புற்றுநோய் கட்டிகள் ஹெட் இன்ஜுரிக்கு அப்புறம் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. இப்போ இந்த பிரெயின் டியூமர் எந்த ஏஜ்ல பர்டிகுலராக வரும்? இந்த சின்ன வயசுல வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, இல்லை வயசானதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் பார் இருக்கா? அந்த ஏஜ் பார்னு ஒன்றும் இல்லை. எந்த ஏஜில் வேணாலும் இப்போ மூளையில் கட்டிகள் வர வாய்ப்பு இருக்குது. நான் கேன்சர் கட்டியும் சரி, கேன்சரஸ் கட்டியும் சரி, எந்த ஏஜ்லேயும் வரும். அந்தந்த ஏஜுக்கு அதுக்கேற்ற மாதிரியான வகையான கட்டிகள் வரும். ஸோ அதனால் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு வகையான கட்டிகள் வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன இருக்கும் டாக்டர்? பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தலைவலி தான், ஆஃபனா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா டேப்லெட்ஸ் மூலமாகவே டைல்யூட் பண்ணிடலாமா? மூளை கட்டி அப்படின்னு நாள்பட்ட தலைவலி, அதாவது சில இடங்கள் இந்த மாதிரி இந்த மூளையில் முக்கியமான பகுதியில் வரும்பொழுது அந்த முக்கியமான பகுதியோட பாதிப்பு ஏற்படும் போது நம்ம பாதிப்பாக தெரியும். இப்போ சில இடங்களில் வலிப்பு மாதிரி வரும். வலிப்பு மாதிரி வந்ததுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு பக்கம் கை கால் அசைவு வர இடத்துல கட்டி வந்ததுன்னா கை கால் அசைவு கம்மியாக இருக்கும். பேச்சு வர இடத்துல கட்டி வந்ததுன்னா பேச்சு பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. சில சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா வெறும் தலைவலி மட்டுமே இருக்கும், அந்த பாதிப்பே இல்லாமல் மூளையோட இந்த நான் கேன்சரஸ் டியூமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே ரொம்ப பெருசாகி ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் சின்ன தலைவலி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மூளையில் அழுத்தம் ஏற்படும் பொழுது தான் நமக்கு அது வெளிப்பாடு வரும். அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரியும். சரிங்களா? அப்படிங்கும் பொழுது மூளையில் வர நோய், அந்த கட்டி அப்படிங்கிறது எந்த வகையான கட்டி அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரையோ இல்லை அறுவை சிகிச்சையோ முடிவு பண்ண முடியும். ஸோ இதுக்கும் நம்ம சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் எடுக்கணுமா? மூளையில் இருக்க கட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கும். ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் 3D இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எந்த கட்டி எந்த வகையாக இருக்குது, எங்கேருந்து வருது, அது எந்த மூளையில் எந்த பகுதியிலேருந்து வருது, அது என்னென்ன பாதிப்புகளை கொடுக்குது, மூளைக்கு ரத்த குழாய்களை பாதிக்குதா இல்லையா, எந்த மாதிரியாக ட்ரீட்மெண்ட் நம்ம பிளான் பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணும்போது மூளைக்கு பாதிப்பு இல்லாமல் ஆப்ரேஷன் எப்படி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு எம்ஆர்ஐயில் தெரியும். ஓகே. ஸோ பிரெயின் டியூமர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆஃபனா அடிக்கடி தலைவலி தான் வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே அது ஒரு யூனிவர்ஸலாக தெரியும். பட் ஹவு ஆஃபன் அந்த தலைவலி வரும்? அது வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் தெரியுமா? ஓகே, நம்மளுக்கு இப்போ தலை வலிக்க போகுது, நம்ம ஏதாவது டேப்லெட்ஸ் போட்டு அதை சப்சிடைஸ் பண்ண முடியுமா?
அதாவது மூளை கட்டினால வர தலைவலி வந்து நம்ம நார்மலாக வர தலைவலியோட அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எந்த பார்ட்ல வலிக்கும்? எந்த இடத்துல மூளை கட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த வலி இருக்கும் உங்களுக்கு. இப்போ முன்மூலையில் கட்டி இருந்ததுன்னா தலைவலி முன்மூலையில் இருக்கும். பின்பக்க மூலையில் கட்டி இருந்ததுன்னா பின்பக்கம் தலைவலி அதிகமாக வரும். அதுவும் இல்லாமல் மூளையோட கட்டின அளவு அதிகம் இருக்கும்போது தலைவலி மட்டும் இல்லாமல் வாந்தி, மயக்கம், கண் ஓகே. பார்வை குறைபாடு இந்த மாதிரியான வாய்ப்புகள் சேர்ந்து வரும். அப்படிங்கும்பொழுது அது கட்டியை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெறும் தலைவலி இருக்கும்போது கட்டினால தான் தலைவலி வருங்கிறது நம்ம சொல்கிறது கஷ்டம். ஸோ எந்த ஓகே. ஒரு தலைவலியும் குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இருக்குது, அதுக்கு வந்து நம்ம கூட மருந்துகள்னால கேட்க மாட்டேங்குது, அடிக்கடி தலைவலிகள் வருது அப்படிங்கும் பொழுது அதை வந்து மருத்துவரை பார்த்து அது வேற எதுவும் பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சின்னதா வந்து ஆரம்பிக்கும்போதே நம்ம டாக்டர பார்த்துறது நல்லது இல்லையா? அது சின்னதா இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. கஷ்டம். அதனால எந்த எந்த ஒரு தலைவலியும் நம்ம வந்து சாதாரண தலைவலின்னு விடாம. சாதாரண தலைவலி விட வேண்டாம். ஓகே. அதனால வந்து அத மாரி நம்ம அது கொஞ்சம் எச்சரிக்கையா முன்னாடி போய் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சில கட்டிகள வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்புகள் உள்ளது. ஓகே. இப்போ முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த பிரெயின் டியூமர் வந்துச்சுன்னா வந்து அவங்க சாக தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்ச நாள், கொஞ்சம் வருஷம் வந்து தலை வலிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப 25 சிவியரான கண்டிஷன்ல தான் ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் நீங்க வந்து அவங்க அவங்க ரொம்ப சிவியர் ஆனதுக்கு அப்புறமா தான் வராங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து உயிர் பிழைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னாடி மூளையில கட்டி அப்படி வந்தனாவே அந்த பிழைப்புக்கான வாய்ப்புகள் 80லேருந்து 90% கிடையாது அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் இருந்தது. அது காரணங்கள் வந்து மூளையில இருக்கிற அது டயக்னோஸ் பண்ற டயக்னோஸ்டிக் டூல்ஸோ இல்ல வந்து அறுவை சிகிச்சை முறைகளோ வந்து இப்ப இருக்கிற மாரி கிடையாது. பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் நியூவர் மெத்தட்ஸ் வர வர ஏர்லியரா கண்டுபிடிக்கவும் முடியுது. நமக்கு வந்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டும் செய்ய முடியுதுனால, ம். நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. பேஷண்ட்டோட லாங்கிவிட்டி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியுது. என்ன வகையான கட்டி அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து அவங்களுடைய ப்ராப்ளங்கள் எந்த அளவுக்கு க்யூர் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் கேன்சர் டியூமர் நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து முழுமையாக ஆப்ரேஷனோ இல்லை மருந்து மாத்திரையிலோ முழுமையாக அந்த கட்டிகளை எடுத்துவிட்டு சீரியஸாக அதை வந்து ஃபாலோ அப் ஸ்கேன் பண்ணி திருப்பி வரல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் நல்லா இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ நான் கேன்சரஸ் கட்டி பத்தி சொன்னீங்க. கேன்சரஸ் கட்டி எப்படி அது ஃபார்ம் ஆகுது? கேன்சர்ஸ் கட்டி அப்படிங்கிறது வந்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஜீனில் கோட் ஆகிறது தான். அந்த எரர் மாதிரி வரும்பொழுது அது ஆல்ரெடி இம்ப்ரிண்ட் ஆகிடும். அது பின்னாடி வரும்போது வெளிப்பாடாக இருக்காது. இது ம். நம்மளுடைய நார்மல் ஆக்டிவிட்டியோ நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்களிலேயோ இதனாலேயோ வர்றது கிடையாது. ஓகே. இந்த மாதிரி கேன்சர்ஸ் டியூமர் அப்படிங்கும்போது 2 வகையான கேன்சர்ஸ் டியூமர் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து மூளை செல்களிலிருந்தே வரக்கூடிய கேன்சர்ஸ் பிரைமரியாக வருது. இன்னொன்று வந்து உடம்பின் மற்ற பாகங்களில் கேன்சர் உருவாகி அது வந்து ரத்தத்தின் ஸ்ப்ரெட் மூலமாக ஆச்சு. ஸ்ப்ரெட் ஆகி மூளைக்கு வருது. ஸோ இந்த வகையான 2மே நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூளை செல்களிலிருந்தே வர கேன்சரில் வந்து அது வீரியத்தின் தன்மையை பொறுத்து நம்ம வந்து 4 வகையாக பிரிக்கிறோம். முதல் 2ம் வீரியம் கம்மியானது, அடுத்த 2ம் வீரியம் அதிகமானது. வீரியம் கம்மியான கேன்சர்ஸ் கட்டிகளை வந்து முழுமையாக அகற்ற முடிஞ்சது அப்படின்னா நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் நிறையா கொடுக்க முடியும். வீரியம் அதிகமான கட்டிகள் வந்து என்னதான் முழுமையாக அகற்றினாலும் அது மீண்டும் மீண்டும் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு வர பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உடம்பின் மற்ற பகுதியிலிருந்து வர கேன்சர் அப்படிங்கும் பொழுது மூளையோட பாதிப்பை மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். மற்ற இடங்களும் பரவி இருக்கிறனால அது வந்து அதுக்கான அந்த எந்த இடத்துலேருந்து வந்திருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் அதுக்கான வைத்தியத்தையும் பொறுத்து தான் அவங்களுடைய லைஃப் இருக்கும். யூஸ்வலாக மற்ற இடங்கள்ந்து மூளைக்கு கேன்சர் கட்டி வரும்பொழுது அதோட வாழ்நாட்கள் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஒரு நான் கேன்சரஸ் டியூமருக்கும் கேன்சரஸ் டியூமருக்கும் எப்படி நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? அதுக்கான ஏதாவது டெஸ்ட் இருக்கா? அது வந்து நம்ம இப்போ இருக்க எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ம். எம்ஆர்ஐ ஸ்கேனில் இன்னும் பழைய எம்ஆர்எஸ், ஸ்பெக்ட் போன்ற நியூவர் ஸ்கேன் மொடாலிட்டிஸ்லாம் வந்திருக்கு. அதை வச்சு நம்ம வந்து தோராயமாக பெரும்பாலும் 95% வந்து கேன்சர்ஸை நான் கேன்சர் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் அதை அறுவை சிகிச்சை செய்து அந்த சதை பரிசோதனை தான் 100% சொல்ல முடியும். பட் 95% வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சதுனால நமக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கேன்சர் கட்டி வந்ததுக்கு அப்புறமா பிரெயின்ல இருந்து மத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லா கட்டியும் அந்த மாதிரி பரவறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் கேன்சர் கட்டி அப்படிங்கிறது வந்து அதுக்கு கேன்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வந்து பவுண்டரி ஒன்றும் கிடையாது. கேன்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பவுண்டரினே கிடையாது. அது வந்து ஆமா. எல்லா இடத்துலையும் புற்று அரிச்சிட்டு போகிற மாதிரி அரிச்சிட்டு தான் போகிறதுனால அது வந்து கட்டுப்படுத்தி இந்த ஒரு டிஃபைன் ஒரு கண்டெய்ன்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதனால மற்ற இடங்களில் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அதனால தான் அந்த புற்றுநோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 100% அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப
அது கஷ்டமான விஷயம். ஓகே. இப்போ அந்த கேன்சரஸ் டியூமருக்கு வந்து நீங்களே நியூரோ சர்ஜனே வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? இல்ல அதுக்கு வந்து வேற டாக்டர் அணுகணுமா? இது பிரெயின் கேன்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான் பண்ண முடியும். அதாவது வெறும் இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் முதல்ல எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்க முடியுமோ அதை எடுக்க முடியும். திருப்பி வராமல் வரது. இருக்கிறதுக்கு ஆன்காலஜிஸ்ட், ரேடியோ ஆமா. தெரபிஸ்ட், இவங்க நியூராலஜிஸ்ட் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் எஃபர்ட்டாக பண்ணி கம்பைன்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது தான் அதில் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும், இல்லை வரதை தள்ளி போடுறதோ, இல்லை கட்டுப்படுத்துறதோ, இல்லை குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதோ டீம் எஃபர்ட்டாக பண்ணால் தான் முடியும். ஓகே. ஸோ இந்த பிரெயின் டியூமருக்கான வந்து சர்ஜரி ப்ராசஸ் சொல்லுங்க டாக்டர். பிரெயின் எப்படி? ஏன்னா ஹேர் எடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கான டெக்னிக்கல் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? பிரெயின் அந்த காலத்துலலாம் முதல் காலத்துலலாம் வந்து ஹேர் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து தலையில முடியல எடுத்துட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிதான். இப்போ வந்து அந்த தேவையான எந்த பகுதியில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் எடுத்தால் பண்ண முடியும். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து பெரிய பெரிய அளவு ஒரு பெரிய ஒரு விண்டோ மாதிரி தேவைப்படுறதுனால பெரிய அளவு எலும்பை எடுத்துட்டு தான் பண்ண முடியும். மைக்ரோஸ்கோப், எண்டோஸ்கோப் இந்த மாதிரியான நுண் அறுவை சிகிச்சை வரும்பொழுது அந்த நம்ம ஓப்பன் பண்ணுற விண்டோவும் அது கம்மியாக இருக்கிறதுனால முடியை எடுத்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. நம்ம வந்து அதெல்லாம் இல்லாமல் சின்ன விண்டோ மூலமாகவே மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க முடியும். இப்போ அவங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்கிறதுக்கு கேரண்டி இருக்குமா? அது மெமரி லாஸோ இல்ல அகைன் ஒரு டியூமர் திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கோ இல்ல ஹெட்டேக்கோ இல்லாம இருக்கிறதுக்கு? எந்த வகையான கட்டி அப்படிங்கிறத பொறுத்து தான். நான் கேன்சர்ஸ் டியூமர் அப்படிங்கும்போது திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால அதோட அவங்களுக்கு அந்த எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா பழையபடி அவங்க ஆக்டிவிட்டிஸ் நார்மலாக இருக்க முடியும். கேன்சர் டியூமர் அப்படிங்கும்போது திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த ஏரியாவை பாதிச்சிருக்கு மூளையில், பேச்சு, கை கால் அசைவு இதெல்லாம் பாதிப்பு இருந்தது அப்படின்னா அதோட பாதிப்புகள்லேருந்து வெளியே வரதுக்கு அது ஃபிசியோதெரப்பியோ இல்லை ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியோ மாற்றியோ அதுக்கான பண்ணும்போது அது ஒரு 4லேருந்து 6 வாரம் வரைக்கும் குறைஞ்சது தேவைப்படலாம். ஓகே. இப்போ நீங்க வந்து கேன்சர் கட்டி அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா எது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும்? ஒரு ஆன்காலஜிஸ்ட் வந்து கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி பண்ணி அந்த கேன்சர் எடுப்பாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூரோ சர்ஜன் வந்து ஆப்ரேட் பண்ணிடுவாங்களா? அதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து டயக்னோசிஸ் 100% அப்படிங்கிறது சதை பரிசோதனை தான். எந்த ஒரு கட்டியுமே மற்ற எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே வந்து 100% கொடுக்காது. ஸோ வந்து அந்த கட்டி வந்து 100% கேன்சர் கட்டி தானா இல்லை வேறு கட்டி தானா அப்படி 100% சொல்கிறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில கட்டங்களில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்கும் பொழுது பேஷண்ட் வயசு அதிகமான காரணம் மற்ற மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், இல்லை வந்து மூளை முக்கியமான இடத்த ரொம்ப முக்கியமான பகுதியில் இருக்குது அப்படிங்கும் பொழுது சில சமயங்களில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஆன்காலஜி, ரேடியோ தெரப்பியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அது 1, 2 ரேர் அக்கேஷன் தான். பட் பெரும்பாலும் முதல் ஸ்டெப் வந்து அந்த சதை பரிசோதனை பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும். ஓகே. இதுல அகைன் ஏதாவது ஏஜ் இருக்கா டாக்டர் கேன்சரஸ் டியூமர் வரதுக்கு? கேன்சர்ஸ் டியூமர் யூஸ்வலாக வந்து 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஏஜஸ் தான் உண்டு. யங்கர் ஏஜில் வரும், இன்னொன்றில் வந்து ஹையர் ஏஜில் வரும். ஓகே. ரெண்டுமே வந்து வீரியம் அதிகமானதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்? ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது. சில கட்டிகள் ஆண்களுக்கு வரும், சில கட்டிகள் பெண்களுக்கு வரும். பட் இவங்க தான் அதிகமாக வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லணும். எல்லாத்துக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட். ஓகே. அண்ட் இந்த ஆல்கஹால், ட்ரக்ஸ் இந்த கன்சம்ப்ஷன் ஆஃப் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு டியூமர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்? ஆல்கஹால், ட்ரக்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக டியூமர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடையாது. பட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்யூனிட்டியை குறைக்கும், செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே ஒழிய டைரெக்டாக வந்து இந்த டியூமரை க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை டியூமருக்கு எஃபெக்ட் பண்ணுறதுக்கோ இதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆல்கஹால், ட்ரக்ஸுக்கு அதிக அளவு இல்லை. ஸோ நியூரோ சயின்ஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது ட்ரீட்மெண்ட்? நியூரோ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன் பார் வித் ஆல் அதர் டெவலப் கண்ட்ரிஸ். இந்தியாவில் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் எல்லா மொடாலிட்டிஸுமே இருக்குது. லேட்டஸ்ட்டாக எண்டோஸ்கோப்பில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரேடியோ தெரப்பி, காமா நைஃப் போன்ற செலக்டிவ் ட்ரீட்மெண்ட். இப்போ அடுத்தது வந்து நியூரோ நேவிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்கேன் மூலமாகவே வந்து எங்கே லொக்கேட் பண்ணி கரெக்டாக ப்ரிசைஸாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் எம்ஆர்ஐ அந்த மாதிரியான டூல்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் அஃபோர்டபுளாக இருக்குமா? எல்லா கிளாஸான ஃபீல்டுக்கும் அஃபோர்டபுளாக இருக்க எல்லா இடங்களையும் இருக்குது. எல்லா இடங்களும் அஃபோர்டபுளாக இருக்கிறது. இது வந்து அரசு மருத்துவமனையிலேயே வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. ஓகே. அண்ட் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நம்ம வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல?
இல்லை, வெளிநாட்டு போக வேண்டிய அவசியம் அதிகம் இல்லை. ஏன்னா சென்னையை பொறுத்தவரை நியூரோசர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து சென்னை வந்து ஒன் ஆஃப் த மெடிக்கல் டூரிசம் நியூரோசர்ஜரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் தான் இருக்கறனால நிறைய பேர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ ஓகே. அந்த விதத்தில் வந்து வி ஆர் ஆன் பார் வித் ஆல் அதர் கண்ட்ரீஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் நியூரோ சர்ஜரி பற்றி சொன்னீங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம்.